அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. வராகர் திருமாலின் தசாவதாரங்களில் 3வது அவதாரம் ஆகும். நம் வாழ்வில் கடன்கள் தீர்ந்து செல்வ வளம் பெருகவும் வராகர் அருள் புரிவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். வராகமூர்த்தி மனித உடலும் வராக முகமும் கொண்ட திருமாலின் தசாவதாரங்களில் 3வது அவதாரம் ஆகும். வராகமூர்த்தியின் உருவத்தை ஆதி வராகம், யக்ஞ வராகம், பிரளய வராகம் என 3ஆக குறிக்கின்றனர். லட்சுமியையும் பூதேவியையும் தன்னுடன் கொண்டிருப்பவரை லட்சுமி வராகர், பூவராகர் என வணங்குகின்றனர். எவ்வாறு நமது திருமால் வராக அவதாரம் எடுத்தார் என்பதை ஒரு கதை மூலம் காண்போமா? வாருங்கள் கதைக்குள். பூமியை கைப்பற்ற எண்ணிய இரண்யாட்சன் என்கின்ற அரசன் அதை கடலுக்கு அடியில் எடுத்து சென்றான். திருமால் வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனுடன் பல ஆண்டுகள் போர் புரிந்து பூமியை காப்பாற்றினார் என்பது வரலாறு. ஒருமுறை சிம்ம விஷ்ணு அரிகேசவர்மன் என்கின்ற பல்லவர்மனுக்கு பெருமாள் காட்சி தந்தார். அந்த பல்லவ மன்னன் பெருமாள் காட்சி கொடுத்த இடத்தில் ஒரு கோவிலை அமைத்தான். திருவிடந்தை பெருமாளை அரிகேசரி மன்னன் தினமும் பெருமாளை வணங்கி அன்னமிட்ட பிறகே உணவு உண்பது அவன் வழக்கமாக இருந்தது. திருமால் ஒரு நாள் அரிகேசரி மன்னனை சோதிக்க மானிட உருவம் கொண்டு தாயாருடன் வந்து உணவு கேட்டார். மன்னனும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வந்திருப்பவர் கேட்கவில்லை. பிறகு மன்னன் செய்வதென்று அறியாமல் அவர்களுக்கு உணவிட்டான். அப்பொழுது திருமால் தனது வலது தொடையில் தாயாரை அமர்த்தி லட்சுமி வராகராக மன்னனுக்கு காட்சி கொடுத்தார். தலசயன பெருமாளுக்கும் முந்தைய மூர்த்தி என்பதால் இவரை ஆதிமூர்த்தி என்றும் அழைக்கின்றனர். சித்திரை மாத கிருஷ்ணபட்சத்தில் பஞ்சமி திதியில் பன்று உருவத்தில் பலத்துடன் பூமியை கொம்புகளில் சுமந்தவாறு நாராயணன் தோன்றிய தினமே வராக ஜெயந்தியாக இன்றும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.